நமக்கு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் சாதாரண ஒரு பிரம்பு குடையிலோ அல்லது அலங்கார குடைகளிலோ அல்லது சாதாரண கைப்பையிலோ ஒரு நெகிழியிலோ கொண்டு செல்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மாலையோ அல்லது வில்வ மாலையோ அல்லது கொன்றை மாலையோ இப்படி 2 முழமோ 4 முழமோ அல்லது மாலையாகவோ சரமாகவோ அவரவர் வசதிப்படி அவரவர்களால் இயன்ற அளவுக்கு கொண்டு சென்று இறைவனை அர்ச்சிக்கலாம். அவர் எனக்கு இத்தனை லாரி பூக்கள் வேண்டும், இத்தனை கூடை பூக்கள் வேண்டும் என்று நம்மை கேட்பதில்லை அடியார்களே. அதிலும் குடையாக நீ தலையில் சுமந்து கொண்டு வந்தால்தான் எனக்கு உன்மேல் பிரியம் வரும், உன்மேல் எனக்கு அன்பு வரும், உனக்கு நான் வரம் தருவேன் என்றெல்லாம் சொல்வதில்லை அவர். அதுதானே திருமூலர் சொல்கிறாரு, யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, சாதாரண ஒரு வில்வத்தை நீ எடுத்து போட்டீங்கன்னா இறைவன் உனக்கு வந்துடுவார்ப்பா அப்படின்றாரு. எல்லாராலும் முடிந்தது என்ன. அதனால் பூனாலும் தலை சுமப்ப, அதுவும் நாளும் நீங்கள் கூடையாக பூக்களை சுமந்து செல்ல வேண்டுமா? இல்லை. அப்போ என்ன சொல்கிறார்? இன்னும் ஏற்கனவே சானால் வாழ்நாள் அந்த குழப்பம் ஒன்று இருக்குது. குழப்பம் இல்லை, அதாவது 2 சொற்களும் ஒரே பொருளை கொடுக்கின்ற ஒரு மயக்கம். அடுத்தது தலை சுமப்ப. ஏன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா செவி கேட்பன்னு சொல்லிட்டார், நானும் நவீன்று ஏத்தன்னு சொல்லிட்டார் நாக்கை. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒன்று சொல்லிட்டார். செவி கேட்கட்டும், நானும் நவீன்று ஏற்றட்டும், அவருடைய பெருமைகளை ஏற்றட்டும். தலை சுமப்ப அப்படி என்றால் என்ன பொருள்? தலை கூடையாக சுமந்து சென்று இறைவனை ஒரு கூடை பூவில் வழிபட்டால்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. வேறு என்ன பொருள்? அதே போல் சானால் வாழ்நாள் என்ன? சானால் என்றால் நாம் உயிரோடு இருக்கின்ற நாள் வரை, அதை மட்டுமே அவர் சொல்லலாம் அல்லவா? நீங்கள் சானாலும் எப்பொழுதும் இறைவனுக்கு வழிபாடு செய்யுங்கள், பூக்களை கொண்டு செலுத்துங்கள், நாக்கால் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், உங்கள் காதுகள் சிவத்தை கேட்கட்டும், இப்படி சொல்லலாம்ல. சாகிற நாள் வரை கேளுங்கள். அப்புறம் வாழ்கிற நாள்னு வேறு சொல்கிறாரு. அல்லது வெறும் நீங்கள் உயிரோடு வாழ்கிற நாள் வரை, வாழ்கிற நாள் என்றால் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி உயிரோடு இருக்கின்ற வாழ்கிற நாள் வரை நீங்கள் சிவத்தை இப்படியெல்லாம் அர்ச்சனை செய்து, இப்படியெல்லாம் அவருடைய நாமாவளிகளை கேட்டு, இப்படியெல்லாம் அவருடைய திருநாமத்தை கூறி, அவருடைய அருமை பெருமலை கூறி நீங்கள் கடை தேறினால், நல்வினை செய்தால் உங்களுக்கு சிவபெருமானுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம். ஒன்று நீங்கள் வாழ்கிற நாள் எல்லாம் அப்படின்ற பொருள் சொல்லலாம், அல்லது நீங்கள் சாகிற வரைக்கும் இதை செய்யுங்கள்னு சொல்லலாம். 2ம் ஏன் சொல்கிறார்? ரொம்ப சிந்திக்கிற விஷயம். ரொம்ப சிந்தித்து நாம் யோசித்து பார்த்தால் என்ன பொருள் என்றால், சாநாள் என்பது நம்முடைய இறுதி நாள் வரை. அந்த சாநாளில் வாழ்கின்ற நாள் என்றால் ஒருவருக்கு 2094 வரை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு 70 ஆண்டுகள் அவருக்கு ஆயுள் இருக்கிறது. 2094 இருக்கிறார். இப்போ 2024 பிறந்து 94 இருக்கிறார்னா 70 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு மனிதன் இருக்கின்ற நாளெல்லாம் வாழ்நாளா என்றால் இல்லை. அப்பொழுது அதாவது அவர் ஆயுள் 70 ஆண்டுகளாக இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை இறப்பு 70 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் இதில் வாழ்கின்ற நாள், சாநாள் வேர் வாழ்கின்ற நாள் வேர் என்றால், இறைவனுக்கு நாள்தோறும் சிவபூஜை செய்து அவருடைய திருவடிப்பேருக்காக நாம் சிவபூஜை செய்து நம் தலையின் மீது பூக்களை சூடும் பொழுது, அதாவது சிவபூஜை செய்கின்ற அடியவர்கள் முதலில் தங்கள் தலை மீது ஒரு பூவை எடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் தலை மீது பூக்களை வைக்கிறார் என்றால், இறைவனுடைய திருப்பாதம் நம் தலை மீது இருப்பதாக அடியார்கள் நினைக்கிறார்கள். இறைவனுடைய திருப்பாதங்களை நம் தலை மீது சூட்டி இருப்பதால் தான், அவருடைய அடி நம் தலை மீது இருப்பதால் தான் நாம் அடியார் என்று பொருள்பட்டு நம்மை அழைக்கிறார்கள். அடியார்கள் என்றால் என்ன? சிவனுடைய அடிகளை தலை மீது சுமக்கிறார்கள், அவர்கள் தான் அடியார். அடியார் என்னால் வேறு யாரும் இல்லை, சிவபெருமானுடைய திருவடியை தலை சுமந்து கொண்டிருப்பதால் நம் தலையில் அவருடைய
பாதம் இருப்பதால், அவருடைய திருவடி இருப்பதால் நாம் அடியார். அப்போது இறைவனுடைய திருவடிக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு பூவை எடுத்து வைக்கணும். இறைவனுடைய திருவடி நம்முடைய தலை மீது இருக்கிறது. அந்த தாள் அலை, தாள் ப்ளஸ் தலை தாடலை என்று சொல்வார்கள் சித்தாந்தத்திலே. தாள் என்றால் இறைவனுடைய திருப்பாதம், தலை என்றால் நம்முடைய அடியார்களுடைய சென்னி தலை. இறைவனுடைய திருத்தாள்கள் நம் சென்னியின் மீது இருப்பதால், தாடலை இருப்பதால் கவலை ஏற்பது இல்லை என்று சொல்லலாம். அந்த தாடலையை சூடியதனால்தான் அடியார்கள். ஆக ஒவ்வொரு முறையும் சிவபூஜை செய்கின்ற அடியார்கள் அந்த தலை மீது பூக்களை வைக்கிறார்கள். அதை தான் பூனாலும் தலை சுமப்பை என்று சொல்கிறார். நம் தலை இறைவனுடைய திருப்பாதத்தில் இருப்பதால் நாம் பூவை வைக்கிறோம். அது நம்முடைய தலை பூவை சுமக்கிறது என்று சொல்கிறார். ஒரு கூடை பூவை சுமக்கிறது, இல்லது கூடை பூ சுமந்து கொண்டு நீங்கள் இறைவனுக்கு எடுத்து சென்று செய்ய வேண்டும் சொல்ல. என்ன அவர் சொல்வதெல்லாம், சிவபூஜை செய்கின்ற அடியார்கள் முதலில் தங்கள் தலை மீது இறைவனுடைய திருவடி இருப்பதால் அதற்கு பூவை வைத்து, அதற்கு பிறகு வாயால் அவருடைய திருநாமத்தை சொல்வார்கள். அதற்கு பிறகு காதால் அவருடைய திருநாமத்தை அடியார்கள், மற்ற அடியார்கள் எல்லாம் பாடுவதை, அவர்கள் பற்றி பேசுவதை எல்லாம் காதால் கேட்கிறார்கள். ஆக இப்படி செய்தால் நமக்கு கிடைப்பது நல்வினை. இந்த நல்வினையால் நாம் இறைவனுடைய திருவடியை பற்றி கடை தேறலாம். ஆக இந்த நல்வினை செய்வதற்கு மனமே நீ முழுமையாக இரு. இந்த சாநாள் என்கின்ற சாகிற நாள் வரை நீ வாழ வேண்டுமென்றால் சிவபூஜை செய்கின்ற நாட்கள் மட்டுமே வாழ்நாள். 70 ஆண்டுகளில் ஒரு மனிதன் ஒரு 30 ஆண்டுகள் சிவபூஜை செய்கிறார் என்றால் அவர் இந்த 30 ஆண்டுகள் தான் வாழ்ந்த நாட்கள். மீதி நாட்கள் எல்லாம் அது சிவனே என்று சென்ற நாட்கள். நீ உண்மையாக உணர்வோடு வாழ்ந்தது என்றால் சிவபூஜை செய்து, சிவனை சிந்தித்து, சிவனையே, அவருடைய திருவடியே நம் தலை மீது இருப்பதாக எண்ணி, அந்த தலையில் பூக்களை சுமந்து அவருடைய திருநாமத்தை சொல்லி, அவருடைய திருநாமத்தை கேட்டு வாழ்கின்ற அந்த நாள் மட்டுமே வாழ்கிற நாள். மற்ற நாட்கள் எல்லாம் வாழாத நாள். அதனால்தான் சானாலும் வாழ்நாளும், சாகிற நாட்களுக்குள் வாழ்கின்றோம் என்கின்ற பொருளில் அவர் கூறினார் என்று அடியனுடைய சிறிய எண்ணத்தை, சிந்தனையை அடியார் என் சொல்வதற்கு இறைவன் திருநாமம் இப்படி சிந்திப்பதற்கு சிவபெருமான் அடியனை ஆற்றுப்படுத்தினார் என்று கூறிக்கொண்டு, நாம் அனைவரும் இறைவனுடைய திருப்பாதம் நம் சென்னியில் இருப்பதாக நினைத்து அவருடைய திருவடிக்கு நம்முடைய பூக்களை கொய்து அவருக்கு அர்ப்பணை செய்து, அவருக்கு அர்ச்சனை செய்து அவருடைய பாதத்தில் வைத்து, நம்மளுடைய செவிகளும் நம்முடைய நாக்கும் சிவத்தையே எண்ணி இந்த பிறவியில் நல்வினை முழுதுமாக ஆற்றி நாம் சிவத்தை அடைய திருஞான சம்பந்தக்கூடிய இந்த 4 வரி பாடலால் தினமும் சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.